ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லாயிரமுடனே ஆடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லாயிரமுடனே ஆடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்கள், இயேசுவின் நினைவில் மகிழுங்கள். இந்த நமதில் நாளும் முழங்குங்களே, வாருங்களே, 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லாயிரமுடனே ஆடுங்களே. உள்ளங்கள் வாழ்விலும் உணர்வுகள் மலரும் இறைவன் அன்பே வாழ்ந்து வந்தார். அடுத்தவன் நாட்டை கொண்டார். ஆண்டவர் நடந்திடலாம். உள்ளங்கள் மலரும் உணர்வுகள் மலரும் இறைவன் அன்பே வாழ்ந்து வந்தார். அடுத்தவன் நாட்டை கொண்டார். ஆண்டவர் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரைத்தார் இயேசுவர் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரைத்தார் இயேசுவர் கண்டிடலாம். இறைப்பணி தொடர இடையாக்கி மலர் இறைப்பணி தொடர இடையாக்கி மலர் இணைந்திடுவோம் நாம் இறையனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லாயிரமுடனே ஆடுங்களே. தமிழன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். ஆண்டவரின் ஆட்கள் பெறுவேன், ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சியை பெறுகின்றார் என்ற இறைமொழிகளுக்கு ஏற்ப இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பாத்திமா அன்னையின் அன்பியல் தரவாக உங்களை அழைக்கின்றோம். நாம் ஒவ்வொரு ஆசிரியையும் தாழ்ச்சியின் மறு உருவமான அன்னையின் அன்பு, இரக்கம், கருணை ஆகிய பண்புகளை வாழ்வாக்க நம்மையே நாம் கேள்விகள் கேட்டு புதிய மனிதர்களாக மாற்றம் பெற்று எந்நாளும் அன்னையின் பிள்ளைகளாக தாழ்ச்சியின் திருப்பிடமாக வாழ்ந்து அன்னைக்கும் பெருமையை தேடிக் கொடுக்கும் கல்விகளாகவும் குடும்பத்தில் தாழ்ச்சியோடு வாழ்ந்து மன நிறைவினையும் மன மகிழ்ச்சியையும் பெற்றவாய் வாழ வரம் வேண்டி தாழ்ச்சி படியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது புனித பாத்திமா மாதாவை சார்ந்த ஜீவா விஜயலட்சுமி, சுப்பையா சோலையம்மாள், ஜான் போஸ்கோ ஞான செல்வி, சூர்யா சரஸ்வதி, ஆரோக்கியம் மரி புஷ்பம், சூசை கபரியே வேளாங்கண்ணி, சகாயராஜ் ஆரோக்கியமேரி, மிக்கேல் ஜெயஸ்ரீ, செல்வகுமார் சண்முகர்ணி, முடியப்பராஜ் குமார், மதன் குமார், ரேணுகா தேவி, அந்தோனி அம்மாள், பாப்புராஜ், வடிவுகுமார், சுஜிதா, கருப்பசாமி, ஜூலியட் என்கின்ற இந்த குடும்பத்தாரின் நஞ்சு பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் கொடுக்கப்படுகின்றது. இந்த விருதுகளோடு நாமும்
நம்முடைய குடும்பங்களின் தேவைகளையும் நம்முடைய சொந்த தேவைகளையும் கருத்துக்களையும் நினைத்து இந்த தெய்வீக பலன்களை இரு நடுவுடன் இணைச்சு நாம் சாடுவோம். தகுதியான விதத்தில் இது ஒன்றுள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாமல் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்புரைவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொண்டேன். ஏனெனில் சிந்தையால், சொல்லால், செயலால், கடமையை தவறியதால் வாழ்வுகளை செய்தேன். என்றாலே ஆகையாளர்கள் கனியான சிந்தனையாகி வாழ்வுள்ள சகோதர சகோதரிகளிடம் நம் எனக்காக எல்லாவற்றையும் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நெகிழி வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாற்றி
புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைப்பில் கொண்டாடும் நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர்கள் படிப்பதெல்லாம் நாங்கள் மரியாதை நிறைவிலிருந்து பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாகும். இறைவனாம் வாழ்வு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன் இருந்து அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 11 முதல் 17 வரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 11 முதல் 17 வரை. எண்ணற்ற உங்கள் வழிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு கோதுமை சாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றை எல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை பிடிக்க வேண்டும் என்று கேட்பது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒருங்கிணமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாடு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா உலகினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவிமடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்த கரைகளால் இணைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன் நிறுத்தி அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைவேண்டுக்காக வழங்காடுங்கள். ஆண்டவர் வழங்கும் நன்மாக்கு ஆண்டவர் ஆபத்து அணுகாது மறுபோசிருப்பார் துன்பங்கள் நெருங்காது ஆபத்து அணுகாது
மழையும் பொழில் சூழ்ந்தால் தீமை செய்யாது தீரையாது கண்ணானது நாளும் ஆபத்தில் அழுதாது மழை போல் இருப்பார் கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பானது ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 7:10 இறை வார்த்தைகள் 34 அதிகாரம் 11 1 வரை. மத்தேயு நற்செய்தி 7:10
இறை வார்த்தைகள் 34 அதிகாரம் 11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாழையை கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகை அவரது வீட்டில் உள்ளவனே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டவோ என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோம் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்கு உரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோடு ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரையாவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போவா என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவரிடம் வைத்து அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதரே சகோதரிகளே, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சத்தத்தை காணே இருக்கும். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா உலகத்துல. ஏனென்றால் உங்களுடைய பங்கினுடைய பெருவிழாவுக்காக உங்களையே நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நவநாள் வழியாக உங்களையே நீங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்ட தலைப்பு தாழ்ச்சியின் மறு வடிவம் அன்னை மரியா. தாழ்ச்சி அதனுடைய எதிர் சொல் என்னவா இருக்கும்? எதிர் சொல் என்னவா இருக்கும்? தாழ்ச்சி இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? வெறுப்பு இருக்கும், ஆணவம் இருக்கும், பொறாமை இருக்கும், அகந்தை இருக்கும், கர்வம் இருக்கும். இவையெல்லாம் இந்த தாழ்ச்சிக்கு எதிர்மறையான ஒரு சொல். தற்பெருமை நாம் அடிக்கடி செய்யக்கூடிய ஒன்று தற்பெருமை கொள்வது. அந்த தற்பெருமை தாழ்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. தற்பெருமையை நாம் நம்மிடமிருந்து களைக்க வேண்டும். நான் தான் இதை செய்தேன், நான் என்று நம்முடைய வாழ்க்கையிலே அடித்து கொண்டு போவதுதான் தற்பெருமை. அப்துல் ரஹ்மான் ஒரு ஒப்புமையை சொல்லுகின்றார். புகை, மேகம், இந்த ரெண்டுக்கும் என்ன ஒப்புமை இருக்கு? ரெண்டு எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். சரிங்களா? புகையும் வெள்ளையா இருக்கும், மேகமும் வெள்ளையா இருக்கும். இந்த புகை இருக்கு பத்தியா? அந்த எழுத்தாளர் இவ்வாறு சொல்லுகின்றார், இந்த காற்றுக்கு கண்ணே கிடையாது. கண்ணா முன்னாலே காத்தடிச்சுன்னா புகை என்ன பண்ணும்? அது மேலே தூக்கி சென்று விடும். இப்படி காற்று அடிப்பதால் அந்த புகை காற்றோடு சேர்த்து மேகத்திடம் செல்லுகின்றது.
அப்படி சென்ற அந்த புகையானது மேல போயிட்டு அழகா ராஜ கம்பீரத்தோடு அப்படி நடந்து மேகத்துக்கு பக்கத்துல மகிழ்ச்சியா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா மேகத்துல சூரியனும் சந்திரனும் அதை நெருங்கி இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து ஏனமா கர்வத்தோடு அவர்களை பார்க்கின்றது. இங்க பாரு, நானும் உன் பக்கம் வந்துட்டேன், புகையா இருந்தாலும் இவ்வளவு தூரம் நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் என்று புகை மேகத்தை பார்த்து சொல்லுகின்றதாம். என்னுடைய நிறமும் உன்னுடைய நிறமும் ஒன்றுதான், இருவருக்கும் வித்தியாசம் கிடையாது. உன்னை போல எனக்கும் உருவம் உண்டு. உனக்கு எப்படி மேகத்திற்கு உருவம் இருக்கின்றதோ அதே போல எனக்கும் உருவம் இருக்கின்றது. உன்னை போல நானும் மேலே வந்துவிட்டேன் என்று கர்வத்தோடு இந்த புகை மேகத்தோடு பேசுகின்றது. இதை கேட்ட அந்த மேகமானது சடசடவென்று சிரிக்கின்றது. சிரித்தவுடனே அழகாக மழை பெய்து பூமியை குளிர்ச்சி அடைகின்றது. பூமியை குளிர்ச்சி அடைகின்ற இந்த நிகழ்வை பார்த்த அந்த பூமி இந்த புகையை பார்த்து இவ்வாறாக சொல்லுகின்றதாம். பெருமை என்பது நீ உயிர் ஏறி செல்வதில் அல்ல, மாறாக மேலிருந்து கீழே இறங்கி வருவதில் தான் பெருமை அடங்கி இருக்கின்றது. இந்த புகை மேலே சென்றது, அதனால் யாருக்கும் எந்த பலனும் கிடையாது. யாரும் அதன் வழியாக பெருமை கொள்ளவில்லை, மகிழ்ச்சி கொள்ளவில்லை. ஆனால் இது மேலே சென்றதால் மழை கீழே இறங்கியது. எதன் வழியாக? மேகத்தின் உதவியால் தான் மழை கீழே இறங்கியது. இறங்குவதில்தான் பெருமை இருக்கின்றது என்று பூமி இந்த புகையை பார்த்து சொல்லியதாம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக இறைவாக்கியில் சொல்லி இருக்கின்றார். தம்மை தானே தாழ்த்துவோ உயர்த்த பெறுவர், தம்மை தானே உயர்த்துவோ தாழ்த்த பெறுவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கின்றார். நாமே தற்பெருமை அடித்துக் கொண்டு கர்வத்தோடு பெருமையோடு நம்மை புகழக்கூடாது. நாம் நம்மை உயர்த்தினோம் என்றால் தாழ்த்தப்படுவோம். ஆக நாம் நம்மை தாழ்த்தினோம் என்றால் தான் கடவுள் நம்மை உயர்த்துவார். தாழ்ச்சியில் தான் பெருமை அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அது உண்மைதான். நம்மை நாம் தாழ்த்துகின்ற பொழுது பெருமை நம்மையே தானாக தேடி வரும். முதிர்ந்த முற்கதிரை பார்க்கின்றோம், நேராக நிற்கும். முதிர்ந்த நல்ல நெல் அறுவைக்கு உள்ள நெல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நேரா ஸ்ட்ரைட்டா நிற்குமா? நெற்கதிர் நிற்காது. அது முதிர்ந்து இருக்கின்றது, வளைந்து என்ன இருக்கும்? தாழ்ந்து இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நெல்ல வயது நெல் அறுவதற்கு முன்பாக அதை பார்த்தோம் என்றால் சற்று வளைந்து இருக்கும். அதுதான் தாழ்ச்சி. நாம் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பயன் தரக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்மிடம் இருக்க வேண்டியது தாழ்ச்சி. அதைதான் ஆண்டவர் இயேசுவிடமும் அன்னை மரியாதையிடமும் நாம் பார்க்கின்றோம். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பெரிய ஞானி என்று சொல்லுவோம், சாக்ரட்டிஸ். அவரை பார்த்து ஒரு நபர் கேட்கிறாரு, எப்பா நீ ஒரு பெரிய ஞானின்னு சொல்றாங்க, அப்படி என்னத்தாலாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்க சொல்ல அப்படின் போது இந்த சாக்ரட்டிஸ் சொல்லுகின்றார், எனக்கு எதுவும் தெரியாது என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். எவ்வளவு தாழ்ச்சி பாருங்க. ஒரு ஞானி அவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கும், அதனால்தான் அவரை ஞானி என்று நாம் அழைக்கின்றோம். ஆனால் அவருடைய தாழ்ச்சியை பாருங்கள், எனக்கு எதுவுமே தெரியாது என்ற மனநிலை அவரிடம் இருப்பதால் அவரை இன்னும் நம்முடைய உலகமும் நாமும் அவரை பற்றி பெருமையாக அந்த தாழ்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் பேசுகின்றோம். நம்முடைய அன்னை தெரேசா உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்து, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் பார்த்து அன்னை மரியா, அன்னை தெரேசா தன்னுடைய பணியோடு ஒப்பிடுகின்ற பொழுது
இவ்வாறாக சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் நடக்க போகிய நம் காரியங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது நான் செய்கின்ற அந்த பணி கடலில் ஒரு துளி, கடல் அல்ல, ஒரு துளிதான் என்னுடைய பணியாக இருக்கின்றது. மற்றவையெல்லாம் என்னுடைய பணி கிடையாது என்று அன்னை தெரேசா தன்னையே தாழ்த்துகின்றார். அதனால்தான் இன்று உலகத்தால் அவர் போற்றப்படக்கூடிய அளவுக்கு பெருமையோடு நாம் அன்னையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை தெரேசாவை சந்தித்த ஒரு நபரை கேட்கின்றார், உனக்கு அன்னையிடம், அன்னை தெரேசாவிடம் பிடித்தது என்ன, அல்லது அன்னை தெரேசாவிடம் உனக்கு உன்னை கவர்ந்தது எது என்று கேட்ட பொழுது அவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், இவ்வளவு பெரிய மனுஷி, ஆனா ஒரு துளி அளவு கூட கர்வத்தை, ஆனந்தத்தை நான் அந்த சகோதரியிடம் கண்டதில்லை. அவ்வளவு தாழ்ச்சியோடு இருக்கின்றார் என்று அந்த நபர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நாமும் இன்று தாழ்ச்சியோடு வாழ அன்னையை போல, அன்னை மரியாதை போல, அன்னை தெரேசாவை போல, ஆண்டவர் இயேசுவை போல தாழ்ச்சியோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் தாழ்ச்சியோடு வாழ்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஏனென்றால் நம்முடைய பெயர், புகழ் இதெல்லாம் என்னாயிரும் குறைஞ்சு தாழ்ச்சியோடு நாம் வாழ்ந்து வேண்டாம். ஆண்டவர நாம் தெளிவா இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்னை போல நீங்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வாழ அழைக்கின்றார். நாம் ஆணவத்தோடு வாழ்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பரிசு அழிவு. கண்டிப்பாக ஆணவத்தோடு வாழ்ந்தவர்கள், ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்விலே இதையெல்லாம் சந்தித்திருப்பார்கள். ஆர்வத்தோர்கள் அழகின் பேச்சை அவர்கள் நம்பியதால் இந்த கனியை நீங்கள் ஒப்பீர்கள் என்றால் கடவுளை போல ஆகலாம் என்று பாம்பு அவர்களை ஏமாற்றியது. அவர்களும் ஏமாந்து உணரால் நம்முடைய ஆர்வத்தோர்கள் வழியாக சாவு உலகிற்கு நுழைந்தது. ஆனவர் நாமும் கடவுளை போல ஆக வேண்டும் என்ற ஆசை நம்முடைய ஆதிக்கத்தோடு இருந்தது. தங்களுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பாபேலின் கோபுரத்தை கட்டுகின்றார்கள். ஆனால் அவர்களால் கட்ட முடிந்ததா? இல்லை. தங்களுடைய பெயர், தங்களுடைய பெருமை, தங்களுடைய ஆணவம், தங்களுடைய கர்மம் இவையெல்லாம் வளர வேண்டும் என்று நினைத்த அவர்களுக்கு பெரிய அடி. அவர்கள் வெவ்வேறு மொழியில் பேசுகின்றார்கள். அங்கு உலகம் கூச்சல் ஏற்படுகின்றது. இறுதியாக அவர்கள் அந்த கோபுரத்தை கட்ட முடியாமல் அது அழிவுக்கு உள்ளாவதை நாம் இறைவாழ்க்கை வழியாக அறிகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆணவத்தோடு இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அழிவுதான் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. நான் தான் மாபெரும் வீரன், என்னை விட இந்த உலகில் பெரிய வீரன் யாரும் கிடையாது என்று பெருமை பாராட்டியவர் கோலியாத். ஆனால் ஆண்டவர் இயேசு சிறுவனாகிய தாவீதை வைத்து சிறிய கூழாங்கற்களால் அவனை வீழ்த்துகின்றார். ஆணவம் அங்கு வீழ்த்தப்படுகின்றது. நமக்கெல்லாம் அந்த துன்பங்கள், கஷ்டங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம டெய்லியும் ஆண்டவரை திட்டியே திட்டுவோம். ஆனால் அத்தனை துன்பங்கள் கடவுள் பிறந்த அனைத்து அவர்களிலிருந்து எடுத்து விடுகின்றார். அது மட்டுமா, தங்களுடைய குடும்பத்தையும் எடுத்து தன்னுடைய குடும்பத்தையும் எடுத்து விடுகின்றார். நோய் நொடியெல்லாம் கொடுத்து கடவுள் அவரை சோதிக்கின்றார். ஆனால் யோபு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால் தான் அவர் சொல்லுகின்றார், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் நம்பிக்கையை மட்டும் விடமாட்டேன். ஏன் தெரியுமா? இவையெல்லாம் கடவுள் கொடுத்தால் அவர் எடுத்துக் கொண்டார். அவர் கொடுத்ததை, அவர் கொலையாக கொடுத்ததை அவர் எடுத்துக் கொண்டார் என்று தாழ்ச்சியோடு அவர் சொல்லுகின்றார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வருமா? இன்று கடவுள் நமக்கு நம்ம ஃப்ரீயா யாராவது கொடுத்துட்டு அதை எடுத்துட்டா இந்த யோகனுடைய மனநிலை நமக்கு இருக்குமா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் சற்று கடினமான ஒன்றாகதான் இருக்கும். திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வருகைக்காக மக்களை தயாரித்தவர்.
இவ்வாறாக சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு இதோ செம்மறி என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை அம்மக்களுக்கு அறிமுகப்படுத்திய அவர், நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். எவ்வளவு பெரிய பெரிய மனசு பாருங்க. தாழ்ச்சியான ஒரு குணம். நான் தான் வளரணும், நான் தான் பெரியாரா இருக்கணும் அப்படின்னு நாம் கர்வத்தோடு ஆணவத்தோடு இருக்கின்ற நமக்கு திருமணம் யோவான் சொல்லுகின்றார், நம்மை நாம் தாழ்த்த வேண்டும், ஆண்டவரை தான் நாம் உயர்த்தி வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக மென்மேலும் உயர்த்துவார் என்று அவர் சொல்லுகின்றார். அவருடைய மிக மாறை அமெரிக்க கூட நான் தகுதியற்றவனாய் இருக்கின்றேன் என்று தன்னையே திருமணம் தாழ்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். பைபிள் சொல்லிக்கலாம். யோவான் செய்தி 5:44 5:44 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். கடவுளுடைய பெருமையை நாம் நாடி தேட வேண்டும். அப்படி என்றால் கடவுளை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். நாம் தேடுகின்ற பெருமையெல்லாம் மற்றவர்கள் நம்மை பாராட்டுவார்கள், பெருமையாக பேசுவார்கள், பதவி கொடுப்பார்கள், நம்மளை உயர்வான இடத்தில் வைப்பார்கள், உயர்வாக கருதுவார்கள், பேசுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அது அல்ல. நாம் பேச வேண்டியது மற்றவர்கள் நம்மை பற்றி பெருமையாக பேசுவது பெருமை அல்ல. மாறாக கடவுளை பற்றி நாம் பெருமையாக பேச வேண்டும். கடவுளுடைய பெருமையின் புகழையும் நாம் நாட வேண்டும் என்று யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 3:6-7 வரை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வரை உள்ள இறைவசனங்கள். நான் நட்டேன், அப்பல்லோ தண்ணீர் பாய்ச்சினார், கடவுள் விளைய செய்தார். என்னுடைய பணியை செஞ்சேங்க. என்னுடைய பணி நடுறது, நான் நட்டேன். ஆனா வேற ஒருத்தர் அப்பல்லோ தண்ணீர் ஊற்றுகின்றார். ஆனால் நான் நட்டாலும் எனக்கு பெருமை கிடையாது, தண்ணீர் ஊற்றிய அவருக்கும் பெருமை கிடையாது. மாறாக அதை நன்கு வளர செய்த கடவுளுக்கு தான் அந்த பெருமை சேரும் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். நான் தான் நட்டேன், நான் தான் செய்தேன் என்று நாம் பெருமை பாராட்டுகின்றோம். ஆனால் உண்மையானது அன்புக்குரியவர்களை அதை வளர்த்திருப்பவர் ஆண்டவர். ஆக அவர்தான் பெருமைப்படுத்த வேண்டும். நாம் நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அந்த பவுலடியார் கொழுந்து மக்களுக்கு சொல்லுகின்றார். பிலிப்பியர் 2:5. பிலிப்பியர் 2:5. பிலிப்பியர் 2. கிறிஸ்து கொண்டுள்ள மனநிலை உங்களில் இருக்கட்டும். கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்த்தோம் என்றால், அவர் தம்மையே பெருமையாக்கினார். எதுக்கு? சிலுவை சாகும் ஏற்கும் அளவுக்கு, சிலுவையை ஏற்கும் அளவுக்கு தம்மை தாழ்த்தி எளிய வடிவத்தை எடுத்த ஆண்டவர் இயேசுவினுடைய நிலையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இறுதி ராவணம் போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாவங்களை கழுவி அவர்களுக்கு வழிகாட்டி முன்மாதிரியாகவும் இருந்தார். என்னை போல நீங்களும் பிறருடைய பாவங்களை கழுவ வேண்டும். நம்மால முடியுமா? அடுத்தவர்களுடைய பாதத்தை தொடர்ந்துக்கே யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதத்தை தொட்டு கழுவுகின்றார். அந்த அளவுக்கு நான் ஆண்டவர், எனக்கு எல்லா பெயரும் புகழும் இருக்கின்றது, நான் நினைத்தால் பல செயல்களை எல்லாம் செய்யலாம், ஆனால் உன்னுடைய கால்களை நான் கழுவ வேண்டுமா
இன்று ஆண்டவர் ஒருவருக்கும் நினைக்கவில்லை. மாறாக அவையெல்லாம் விட்டு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழுகின்றார். அவர்களுடைய பாதங்களை கழுவி நீங்களும் பிறருடைய பாதங்களை கழுவுவேன், அப்படி என்றால் நீங்கள் உங்களையே தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 12 வயதில் ஆண்டவர் இயேசு காணாமல் போயிருந்தார் கோவிலே. யோசேப்பும் அன்னை மரியாவும் பதற்றம் அடைகின்றார்கள். ஐயோ பிள்ளை இங்க போதிக்கவில்லையே. ஆனால் அவர்கள் தேடி சென்று ஆண்டவரை கோவிலில் கண்டபோது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு தூரம் தண்ணி குடிச்சாங்களா இல்ல சாப்பாடா கூட தெரியல. இவங்க 2 பேரும் ஓடி வந்து தேடி பல வயதுகளோட வந்து பார்க்க போது என்ன சொல்றாங்க ஆண்டவர்? என்னுடைய தந்தை பணி நான் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? நமக்கு எப்படி கோபம் வரும். ஆனால் அன்னை ஆண்டு அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தை விரும்பி சிந்திக்கின்றார். ஒரு மறுமொழி கூட அன்னையானது அங்கு பேசவில்லை. யாரும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை அறிந்து தன்னிடம் படைபலம் இருக்கின்றது, மக்கள் பலம் இருக்கின்றது. ஆனால் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஓடுகின்றார். ஒரு பணியாளர் சொன்னா, நீ போய் ஆண்டவர் இயேசுவை கூட்டிட்டு வா, இந்த ஊர்ல இருக்காரு அப்படின்னு சொன்னா பணியாளர் போய் ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் அழைச்சு வந்திருக்கலாம். ஆனால் யாருமே தன்னுடைய பதவி, பணம், பட்டம், பணம் எல்லாத்தையும் விட்டு ஓடுறார். யாருக்காக? தன்னுடைய மகளுக்காக சென்று ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்றார். ஆண்டவரே, நீ வந்து என்னுடைய மகளை தொட்டாலே போதும், அவன் நலம் பெறுவான் என்று தாழ்ச்சியோடு சென்று அவர் வேண்டுகின்றார். அந்த மகளும் உயிர் பெறுகின்றார். மத்தையில் பணம், பதவி, பட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருடைய மனதில் நிம்மதி இல்லை, சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவரை சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் குறை கூறினார்கள். தனக்கு பதவி முக்கியம் அல்ல என்று ஆண்டவர் இயேசு வருகின்றார் என்ற அறிவுடனே அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை சந்திப்பதற்காக, அவரிடம் மன்னிப்பு கோருவதற்காக அவர் செல்லுகின்றார். நினைக்கலாம், நான் பெரிய ஆளு, இந்த எல்லாமே இருக்கு, நான் அவரை தேடி போனோம், அவர்தான் என்ன தேடி வரணும் நினைக்கலாம். ஆனால் மத்தேயு அப்படி நினைக்கவில்லை. சக்கரையை கூட அப்படிதான் வருவர் சொல்கின்றதால் அவரை, இவன் நம்மை கொடுமைப்படுத்துகின்றால் அவரை உதாசனமாக பேசினார்கள். இதையெல்லாம் அவருடைய காதால் கேட்க முடியவில்லை. மனம் குமருகிறது. ஆண்டவர் இயேசு வருகின்றார் என்று கேட்டவுடனே அவர் வருவதற்கு முன்பாகவே ஓடி சென்று ஆண்டவரை காணுகின்றார் என்று உன்னுடைய இல்லத்திற்கு நான் வருகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லிய உடனே மகிழ்ச்சியோடு அழைத்து சென்று, ஆண்டவரே, நான் யாரிடமாவது ஏமாற்றி பதிவு இருந்தால் அதை 2 மடங்கு 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். நாம் ஏமாற்றி இருந்தால், நாம் ஏமாற்றினா அப்படி சொல்லுவோம், நமக்கு கிடைச்சது போடுவானே, நாம் சந்தோஷமா இருப்போம். ஆனால் எந்த ஒரு நிலையில் சக்தியை இறங்கி வருகின்றார் பாருங்கள். அவரிடம் உள்ள ஒரு தாழ்ச்சி குணம். நாம் இன்று சிறப்புகின்ற அன்னை மரியா, லூக்கான செய்தி 1:38. லூக்கான செய்தி 1:38. நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஒரு கன்னிப்பெண் இப்படி சொல்ல முடியுமா? கடவுளுடைய அன்னை மரியாவுக்கு முதலில் தோன்றிய பொழுது என்னன்னே அந்த அம்மாவுக்கு தெரியல. பதற்றம், என்ன சொல்ல வராங்க என்பதை அவருக்கு புரியவில்லை, திகைக்கின்றார். ஆனால் அவள் சற்று தன்னுடைய உள்ளத்தில் அதையெல்லாம் வாங்கி சிந்தித்து இது இறைவனுடைய திட்டம் என்பதை அவள் உணர்ந்த உடனே சொல்லுகின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை, நான் உன் சித்தப்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே முழுமையாக ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக ஒப்படைக்கின்றார். இதுதான் அன்னையினுடைய தாழ்ச்சியான குணம்.
எலிசபெத்துக்கு உடலின் தேவை என்பதை அறிந்த அன்னை மரியா யாரிடமும் அனுமதி கேட்டன. நானே கடவுளுடைய தாய், எனக்கு என்று ஒரு உயர்ந்த இடம் இருக்கின்றது, என்னை பற்றி தோல் நாளும் பேசுவார்கள் என்றெல்லாம் அன்னையானவர்கள் ஒருவரும் நினைக்கவில்லை. என்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு அவரும் முடிந்த வயதில் இருக்கின்ற அவருக்கு என்னுடைய உடல் தேவைப்படுகிறது என்று அன்னையானவள் அறிந்த உடனே ஓடோடி செல்லுகின்றார். நம்ம உறவுக்கு யாருக்காவது உதவி தேவைன்னா நம்ம இந்த மாதிரி ஓடுவோம். நமக்கு பிடிச்சிருந்தா ஓடுவோம், தெரிஞ்சிருந்தா ஓடுவோம். ஆனால் எல்லாரும் ஓடி செல்வதில்லை. ஆனால் அன்னையானவள் அப்படி அல்ல. காணாமல் திருமணத்தில் கூட ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய தாய் அன்னை மரியாவும் அழைப்பு பெற்றிருந்தார். ஆனால் அன்னை மரியாள் என்ன தேவை என்பதை அங்கு அறிகின்றார். அறிந்து அவர்தான் சென்று ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்றார். எவ்வளவு தாழ்ச்சி! அன்னையானவர், நான் ஆண்டவருடைய தாய், நாயா போய் பேசணும், சாப்பாடு ரசம் இருந்தாயினா இல்லைன்னா என்ன அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்னையானவர் தன்னையே தாழ்த்தி ஆண்டவர் இயேசுவிடம் சென்று மன்றாடுகின்றார். ஆச்சரியமான சகோதரர்களே, நாமும் அன்னையை போல தொடர்பாக நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும். நம்மை நாம் தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். தாழ்ச்சி நிறைந்த மனதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க, அதற்காக அன்னை மரியா அறிந்து பேசுவதற்காக நாம் தொடர்ந்து திருப்பதி வழியாக இறைவனுடைய அருளை நாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதலை மன்றாட்டுகளாக ஆண்டவருக்கு எடுத்துச் சொல்லுவோம். தாழ்ச்சியே உருவான இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஆகிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது தாழ்ச்சியை ஆடையாய் அணிய வரமல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்ச்சியே உருவான இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பாத்திமா அன்னை அன்பிய இறை மக்களுக்கு நிறை மகிழ்ச்சியையும் தாராள குணமும் உடையவர்களாக வாழ்ந்து தாழ்ச்சியும் மறு உருவமாக மாறிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்ச்சியே உருவான இறைவா, எம் ஊரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்பினையும் அதற்குரிய ஊதியத்தையும் கொடுத்து எந்நாளும் அன்னையின் பாதம் அமர்ந்து ஜெபமாலை ஜெபித்து கை நிறைய ஆசீர்வாதத்தோடு இல்லம் சென்றிட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்ச்சியே உருவான இறைவா, கல்வி கற்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறை ஞானமும் அன்னையின் தாழ்ச்சி நிறைந்த உள்ளமும் பெற்று படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இன்று இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற அனைத்து அன்பிய குடும்பங்களை நாம் நினைவு கூறுவோம். இன்றைய நாளில் நம்மை ஜெபிக்க அழைத்தவர்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் நினைவு கூறுவோம். இங்கு குறைந்துள்ள நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஆண்டவர்களை வேண்டுவோம். நாங்கள் கேட்கும் அனைத்து வரங்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொள்வோமாக. ஆமென்.
சகோதர சகோதரர்களே, உங்களுடைய மானியப்படியெல்லாம் நம்மை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உன் திருமணம் வழியதாகவும் கொண்டாட்டத்தில் மனதில் நாம் உனக்கு புகழ்ச்சி படையோம். இவருடைய எங்களை யாரும் இன்று பயணத்தில் நாங்கள் முன்னேற அவர்கள் வீராக்கும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுங்கள். ஆண்டவன் உங்களோடு இருப்பாராக. புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உண்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவும் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாக உமது கனிவை ஏற்றி போக்குவதும் மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருள் பெரும் செயல்கள் பலன் குறித்துள்ளே சிறப்பாக உமடியாரை தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறப்பு பெருமை எல்லா காலங்களிலும் நீடித்து செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துலகின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணை காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் ஒரு தாழ்மையுடன் இணைந்து புகழ்ந்து ஒரே குரலால் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உண்மையாக இப்பொழுது காணப்படுவதை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக கிடைத்து அப்பத்தை எழுதி நன்றி செலுத்தி அதற்கு நாம் செய்ததற்கு அனைத்து
அனைவரும் இதிலிருந்து பெற்று உணர்ந்து, ஏனெனில் இது உங்களுக்காக வெளியிடப்படும் என் உடல். அவனே இரவு விடுதலையாகியவை கிணத்தை எடுத்து மீண்டும் அவன் கிணத்தை கூடி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பலருங்கள், ஏனெனில் இது புதிய நிலை நான் உடன்படிக்கைக்குரிய என் கருத்தின் எண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மழை ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுகள் அப்பத்தை மேம்படுத்தும் எண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உன் திருமணிக்கு உனக்கு ஓடிய தகவல்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் பக்கத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருள. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லாம் திரு நிலையுடன் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கிறோம். தந்தையே, இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குழுக்களினாரையும் இவ்வழியில் பங்கேற்று செல்கின்ற உன் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தாழ்ச்சி என்கின்ற ஊதியத்தை தங்களுடைய வாழ்வாக்கூடிய அருளினால் ஆசீர்வாதத்தினால் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிரப்பி உங்களுடைய தெய்வீக கரத்தினால் பற்றி பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று உங்களை தாழ்மையால் இறைச்சி மன்றாடுகின்றோம். நோக்குடன் துயிர்கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமண வழியில் முடிக்கின்றவர்கள் எங்கள் அனைத்து மீதும் இரக்கமாகிறது. கடவுளின் தன்மையும் எங்கள் பாதுகாவலியுமான புனித சகாயத்தையும் அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித வனந்து இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கும் பரப்புள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் தாழ்ச்சி வளர வேண்டும் என்று மன்றாடுவோம்.
எங்கள் வாழ்நாள் அப்படியே கடைபிடித்த உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் யாரும் கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு என்று சொன்னேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருக்குறளுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களுக்காக உமது திருவாரின் நம்பிக்கையை கண்காணி உமது திருவள்ளுவருக்கு அதற்காக ஒருவரை அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீர். உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு கொள்வோம். இதோ இறைவனின் சமணி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை எல்லாம் தாழ்ச்சியோடு வாழ அழைக்கின்ற இறைவன் இவரை. இவருடைய சமணியின் விருதுகள் அழைக்கப்பெற்றோம், பேரு பெற்றோம். வாக்கு மட்டும் சொல்லியாங்க. கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல்.
சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் புனித சகாய அன்னையினுடைய 8ஆம் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இன்று தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி தந்து இறைவனுடைய விண்ணக அருள் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள உதவி புரிந்தவர்கள், நமக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை அந்தோணி சாமி அடிகளார் சலேசிய சபையை சார்ந்த நம்முடைய விளாத்திகுளம் பங்கில் இருக்கக்கூடிய அன்பு தந்தை அவர்கள் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பான விதத்தில் பலியை நிறைவேற்றி நல்லதொரு மறையுரையை, தாழ்ச்சியின் மறு வடிவம் சகாய அன்னை, எப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியோடு அன்னையை போல இருக்க வேண்டும் என்று பல்வேறு விவிலிய உதாரணங்களை முன்னிறுத்தி தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை நம்முடைய வாழ்வாக்க நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அன்பு தந்தையவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு குடும்பத்தின் சார்பாக இப்பொழுது இந்த நூலாடையானது பொன்னாடையாக வருகின்றது. அன்பு மக்களே, நேற்றைய தினம் மறையுறையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 8 பேர் பதிலளிக்கின்றீர்கள். குறைஞ்சிட்டு 15ல இருந்து பாதியா குறைஞ்சிட்டு 8. இருந்தாலும் எழுதியவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது அதிலிருந்து 3 பேரை நம்முடையவர்கள் தெரிந்தெடுத்து அவர்களுக்கான சிறப்பு பரிசு கொடுக்கப்படுகின்றது.
ஒரு 3 பேர் ஹிமிமா மேத்ரின். ஹிமிமா மேத்ரின். பாத்திமா. மனோ. பரிசு பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய மறைவுரையிலிருந்து கேள்விகள், எளிதான கேள்விகள். முதல் கேள்வி, பெருமை எதில் அடங்கி இருக்கிறது? பெருமை எதில் அடங்கி இருக்கிறது? இரண்டாவது கேள்வி, தந்தை அவர்கள் பல உதாரணங்களை தாழ்ச்சிக்கு உதாரணமாக சொன்னார்கள். அப்படிதானா? விவிலியத்திலிருந்தும் பல உதாரணங்கள், இந்த உலகத்திலிருந்தும் ஒரு சில மனிதர்களை முன் உதாரணமாக நமக்கு காட்டினார்கள். ஒரு சில அறிஞர்கள், அவர்களில் உங்களுக்கு தெரிந்த பெயர்களை எழுதி, குறைந்தது 5 பெயர்கள் எல்லாம் சேர்த்து, விவிலியம்னாலும் சரி, மற்ற பெயர்கள் உலகத்தில் உள்ள மற்ற தலைவர்கள் அறிஞர்களாலும் சரி, தந்தை அவர்களால் குறிப்பிடப்பட்ட தங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியை கடைபிடித்தார்கள் என்று தாழ்ச்சிக்கு தந்தை உதாரணம் காட்டிய 5 நபர்களுடைய பெயர்கள். மூன்றாவது கேள்வி, வழக்கமான சொந்தமாக எழுதக்கூடிய கேள்வி, தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை நான் எப்படி வாழ்வாக்குவேன்? தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை நான் எப்படி என்னுடைய வாழ்வாக்குவேன்? அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவித்தபடி திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு அன்னை மரியாவை குறித்த விவிலிய வினாடி வினா போட்டியானது நடைபெறும். எனவே பதிவு செய்திருக்கிறவர்கள், பதிவு செய்யாமல் இப்பொழுது கூட எழுத ஆர்வமாக இருக்கின்றவர்கள் அருள் கூர்ந்து அமர்ந்து அந்த விவிலிய வினாடி வினா போட்டியிலே பங்கேற்று உங்களுக்கான பம்பர் பரிசுகளை தட்டி செல்லும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். பாத்திமா மாதா அன்பியத்தார் கலை நிகழ்ச்சி கொடுக்குறீங்களா? சத்தத்தை காணும். பாத்திமா மாதா அன்பியத்துல இருந்து ரெடியா இருக்கிறீங்களா? சரி, சீக்கிரம் தயார் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் விரைவாக ஒதுக்கப்படும். அன்பர்களே, நாளை காலை 7 மணிக்கு திருப்பலி. 7 மணி ஓகே தான், இல்ல கொஞ்சம் முன்னாடி வைக்கலாமா? 6:30 ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எதுவும் போகணுமா? ஸ்கூலுக்கு லீவ் போடலான்னு முடிவு பண்ணியோ? எப்படி மகளே? 6:30 7 மணியா? எது வசதியா இருக்கும்? 6:30க்கு காலை திருப்பலியானது நடைபெறும். மாலை 6:30க்கு திருவிழா, மாலை ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து நள்ளிரவிலே சப்பரம் எடுத்துட்டு வர்றதை பொறுத்தா எப்ப வர்றாங்களோ முடிச்ச உடனே 12 மணி அல்லது 12:30 11:30க்கு நம்முடைய திருவிழா கூட்டு திருப்பலியானது நடைபெறும். எனவே அதிலும் பக்தியோடு அனைவரும் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய அடுத்த ஆண்டுல இருந்து அந்த ஒவ்வொரு நாளும் அன்பியங்கள் சிறப்பு இருக்கீங்கள, சிறப்புக்கீங்க நம்முடைய பீடத்தையும் அழகுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? பீடம் வெறுமையா இருக்கு, பூக்களே இல்லை. வெறுமனே திருவிழாவுக்கும் கொடியேற்றத்துக்கு மட்டும் பூ வச்சா போதாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இறங்கி வர்றார், சரியா, அந்த பீடத்துல. அப்ப எந்த அளவுக்கு இது மகிமைக்குரியதாக இருக்கணும், எந்த அளவுக்கு இதை அழகுபடுத்தணும். புது ட்ரெஸ் வாங்கி நம்மளை அழகுபடுத்துறோம்ல, ஜவுளி கடையை ஏறி ஏறி இறங்குறோம்ல, அதே போல கொஞ்சம் நம்ம வீடுகள்ல உள்ள பூக்கள் அல்லது மற்றவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் பூக்களால இந்த ஆலய பீடத்தை அழகுபடுத்துமாறு தாழ்மையோடு அன்போடு ஒரு வேண்டுகோளை உங்களுடைய முன்பாக வைக்கின்றேன். எனவே அடுத்த ஆண்டிலிருந்து அந்த அன்பியர்களை சார்ந்தவர்கள் அதனை பொறுப்பெடுத்து செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே,
இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களுடைய திருப்பணி நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபிக்க என்னை அழைத்த உங்களுடைய பங்கு தந்தை அர்ப்பணி ரெனோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்நேரத்தில் வெளிப்படுத்துகிறேன். ஒரு 3 வருடம் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 3 அல்லது 2 வருடம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஒரு நவநாள்ல கண்டிப்பா எனக்கு சங்கலிங்கபுரத்துல வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால அந்த நேரத்துல கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். உங்களுடைய ஆலயம் வந்தோடனே பாதத்தை பார்த்து சொன்னேன், அழகா இருக்கு பாதை, புதுசா ரெனோவேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஆமா தந்தை அப்படின்னு சொன்னாரு. பார்ப்பதற்கு அருமையாக இருக்கின்றது. கண்டிப்பாக நான் இதை பார்த்து மகிழ்ச்சி கொண்டது போல ஆண்டவரும் அவருடைய இல்லத்தை பார்த்து மகிழ்ச்சி கொள்வார். எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். நன்றியோடு நன்றாகும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். புனிதமிக்க தண்ணீரிலிருந்து பிறந்த திருமகனை இவர் அடையாளத்து வழியாக கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருளும் வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பங்களின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையை போல காத்துள்ளவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பதி நிறைவேற்று. இத்திருப்பணி நிறைவேற்றிய நம் தந்தையர்களின் உடல்நல சுகத்திற்காகவும் அவர்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும்
ஊரின் ஒற்றுமைக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நமது ஊரின் பாதுகாவலியான புனித சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தொழுகையும் புகழும் போற்றி மாற்றிலையும் உண்டா